அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா vlogs. திரும்ப சீக்கிரமாக ஒரு லாங் வீடியோக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. கிட்டத்தட்ட 1.5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கும்போது எடுத்த வீடியோ. சுத்தமாக நான் மறந்தே போயிட்டேன். லாங் வீடியோஸ் நம்ம சேனலில் போடாமல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஞாபகமே இல்லை. அப்புறமா இன்றைக்கி எல்லா வீடியோஸும் கொஞ்சம் எப்படி இருக்குது என்ன டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோஸ் இருந்துச்சு. நிஹாலுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விட சொல்லி மிஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் இது பண்ணுறது இருக்குது, வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான் இல்லையா பிள்ளை, அதனால் லஞ்ச் கொடுத்து விட்ருங்கன்றதுனால அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே ஒரு இதாக இல்லை. அப்புறம் நானும் எகலும் போயிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து அவருக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு கிளம்புற வேலை இருந்தது. பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வச்சு கொடுக்குறது கொஞ்சம் பிரியாணி வச்சு கொடுக்கலாம், நம்மளும் கல்யாணத்துக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம், பிள்ளை வந்து ஸ்கூல் டேஸ் இருக்கு, அதனால் அவனுக்கு பிரியாணி போட்டு கொடுத்துடலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஊரில் இருந்ததுனால அவன் பார்த்திங்கன்னா லஞ்ச் கொடுத்து விடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா பைக்கில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவா, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. அதனால் ஊரில் இருந்த வரைக்கும் பிள்ளைக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவருக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா வந்து டாடி கொண்டு வந்து பைக்கில் ஸ்கூலில் கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருந்தார். ஏன்னா தூக்கிட்டு வரணும் இல்லையா. ஃபுல்லாக வந்து இப்போ கொஞ்சம் புக்கோட இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும்போது லஞ்சுமே காலையிலே கொடுத்து விட்டு அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு சைக்கிளில் மேய்ச்சிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக்குமே ரொம்ப இதாக இருக்குது. நாய் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊரில் இருக்குது இல்லையா. சைக்கிள் வந்து வெயிட்டும் இது பண்ணிவிட்டு அதையும் சமாளிச்சுக்கிட்டு டிராஃபிக்கும் சமாளிச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரதே பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா மட்டும் வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த செட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது. இந்த பேக்கில் வந்து கைப்பிடி மட்டும்தான் இல்லை, அந்த ஹேண்ட் இது பண்ணிக்கிறது ஹோல்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இல்லை. ஸோ அதனால் பைக்கில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா. நான் எப்படி வாங்கணும்னு நினச்சேன்னா அடுக்கு அடுக்காக இருக்கிற மாதிரி ஒரு பேக் வச்சு இது பண்ணுற மாதிரி பார்த்தேன். அது அமையவே இல்லை. ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இது செட் ஆச்சு. இது கொஞ்சம் பேக் கவரோடு இருக்குது, சின்ன இதாக இருந்தாலும் பேக்கோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு பையில் போட்டு தான் கொடுத்தேன். அந்த பையெல்லாம் வேணான்ட்டு வாப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு வெறும் பேக் மட்டும் போதும் நான் பைக்கில் வச்சு கொடுத்துறேன். அவங்க பேக் உள்ளேயே வச்சுட்டு வந்துடுவான்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ எப்போ எடுத்த வீடியோன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாக மறந்தே போயிடுச்சு. என்னென்னா அந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் எனக்கு பயங்கர தலைவலி. அந்த தலைவலியோடு தான் நான் ஃபங்க்ஷனுக்குமே கிளம்பியிருந்தேன். என்னென்னா அப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதுலாம் நிறையா இருந்தது. தலைவலி நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்துட்டேன். அந்த வலியோடவே எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்ததில் இந்த வீடியோஸ் எடுத்தது எல்லாமே சுத்தமாக நான் மறந்துட்டேன். நல்ல வேளை எப்பயாவது பார்த்தேன். என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு வீடியோஸ்லாம் இது பண்ணுறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஞாபகமே இல்லை. ஸோ பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பி வந்தாச்சு. நம்ம கிளம்புறதே முன்ன பின்ன இருக்கும். இதில் வந்து சேர்றதுக்கு டிராஃபிக் அது இதுன்னு பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதாகிடுச்சு, டைம் எடுத்துக்கிடுச்சு. நிக்காஹ் முடிஞ்சிடுச்சு. நிக்காஹுக்கெலாம் கிளம்பி அந்த டைமுக்கு முன்னாடிலாம் போய்கிட்டு இருந்தோம். இப்போ முடியலையா, ஒரு வழியாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்தாலும் போனதும் எல்லோரையும் பார்த்தாச்சு. அண்ட் நேஹா வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டிருந்தேன் தெரியுமா, அந்த மேரேஜுக்காக தான் போட்டிருந்தா. அங்கே போய் பார்த்தோன்னே அழகாக பொண்ணு மாதிரி சூப்பராக சோடிச்சிக்கிட்டு அழகாக நின்றுருந்தா. ஸ்டெயினுமே நல்லா வந்துருந்துச்சு. காவிரி ஹென்னா போட்டிருந்தா இல்லையா, தான் இது. ஸோ அவளுக்கு அழகாக மேக்கப்லாம் பண்ணி அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்திருந்தா. அவளுக்கு என்ன பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் 2 பேருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அதில் நிற்க வச்சு எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாகல்வோ, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்தாகல்வோ. அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். டைம் ஆகிடுச்சு, அதை நாங்கள் கவனிக்கலை. ஸோ முன்னாடியே வந்து எல்லோரையும் பேசிவிட்டு அப்புறமா நம்ம லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு டெக்கரேஷன்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சா, அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தக வரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவளுக்காக கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் ஒன்றா வந்து சாப்பிட்றதுக்கு இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு நம்ம செல்ஃபிலாம் நிறையா எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கே வந்து மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜில் நின்றுருந்தா. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது யாருன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதாவது கேர்ள்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து வீடியோ எடுக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு வந்து ஃபோட்டோஸ் வந்து கவரேஜ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பொண்ணுங்க வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்க. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து சும்மா இல்லாமல் நம்மளாலேயும் எல்லாத்துலேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே இறங்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணு பார்த்துட்டு சாப்பிட வந்தா அவ்வளோ கூட்டம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு ரொம்ப கூட்டம், நிற்கவே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப போயிட்டோம்.
திரும்ப போயிட்டு மறுபடியும் வந்து அங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் மண்டபத்தில் உட்காந்துருந்தோம். இங்கே வந்து நிற்கிறதுக்கே எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட என்னடா இந்த ஒரு விளையிற சாப்பாட்டுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேக்ரவுண்டில் வந்து நிற்போம் இல்லையா, எப்படா எந்திரிப்பாங்கன்னு எழுப்பி விட்டுட்டு நம்ம உட்கார்றதுக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். 2 வீட்டு சாப்பாடும் ஒன்றா வச்சதுனால பயங்கர கூட்டம். நின்றுட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு சாஞ்சிட்டேன். நல்ல வேளையாக ஒரு பக்கம் மச்சி ஒரு பக்கம் லாத்தான்னு உட்காந்துருந்த ஹல்வோ. ஸோ தண்ணிலாம் கொடுத்து எனக்கு அந்த சென்டராக இன்னொரு மனுஷர் உட்காந்த ஒரு லாத்தா உட்காந்தா யாருன்னே தெரியல. தண்ணி எடுத்து குடிக்க கொடுத்து சாப்பாடு ஒரு வாய் ஊட்டி விட்டு எனக்கு ரொம்ப கவனிச்சுக்கிட்டா. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு ஒன்றுண்டா யாரையாவது அல்லாஹ் ஒருத்தகளை காட்டி விடுவாங்கிறது இதுதான். ஸோ ரொம்ப வந்து அந்த சாப்பாடு இது பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காந்தோம். இதுக்கெல்லாம் வந்து பிரியாணியில் பீஸ் வந்து காலியாகிடுச்சு. லாஸ்ட்டாக உட்காந்த எல்லாருக்குமே ஃப்ரைடு சிக்கன் வச்சுருந்த ஹல்வா. ஸோ கிடைச்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பசி மயக்கத்துக்கு கிடைச்சத சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு திரும்ப கிளம்புனோம். இந்த கல்யாணம் இது வந்து மறக்கவே முடியாது. ஆனால் வீடியோ எடுத்தது எப்படி மறந்தேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நேரம் லஞ்சுக்கு நின்றோம். 2 வீட்டு சாப்பாடு வச்சாலே கொஞ்சம் கூட்டமாக தானே இருக்கும். அதனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மயக்கம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏற்கனவே தலைவலி தாங்காமல் தான் போயிருந்தேன். ஏன்னா ஹிஜாப் இது பண்ணிக்க முடியல, ஒன்றுமே இது பண்ண முடியல. முக்கியமாக போகணும் இப்படியே ஒவ்வொரு கல்யாணத்தையும் நம்ம வந்து அப்புறம் போகலான்ட்டு எல்லாமே போக முடியாமல் போயிடுதுன்னு சொல்லி போனோம். இருந்த தலைவலியில் ரொம்ப இதாக போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் எனக்கு தண்ணி கொடுத்து சோறு கொடுத்து ஒரு வழியாக என்னை தெளிய வச்சு அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். வெயிலுமே அப்போல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு இல்லையா அந்த சமயம். அதுக்கப்புறம் வந்து ஊருக்குமே கிளம்பிட்டா. நானுமே அதுக்கப்புறம் எதுவுமே வெளியே போல வரல இல்லையா. அது என்னென்னா ரொம்ப தலைவலி. நான் பாட்டுக்கு தலைவலி தலையை சுற்றிட்டு இருக்குன்னு அலட்சியமாக இருந்துட்டேன். கடைசியாக பார்த்தா அது பல்லில் பிரச்சனையாக இருந்திருக்கு. எனக்கு வந்து அந்த காது லாஸ்ட் அந்த பல்லு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதில் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பல்லு வந்து குறுக்கால முளைச்சி அதை ரவிட்டு விட்டுட்டேன். அது வந்து எடுக்க சொன்னாங்க சர்ஜரி பண்ணி. நான் பேசாமல் அலட்சியமாக இருந்துட்டேன். அது என்னென்னா அரிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே குடஞ்சிட்டு மண்டை வரைக்கும் போயிருக்கு. இந்த நம்ம ஐப்ரோக்கு மேலே வந்து இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரொம்ப வலிக்கும் எனக்கு. அந்த மேரேஜ் போனப்போலாம் அவ்வளோ வலியோடு தான் இருந்தேன். ஸோ இருக்க வலி ஜாஸ்தியாகி ரொம்ப நான் கத்துற அளவுக்கு வலியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா காது வலியாக ஏதோ ஒரு குட்டி வாம் மாதிரி வெளியே வந்துச்சு. நான் ரொம்ப பயந்து கத்தி கொண்டு டாக்டர்கிட்டலாம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பார்த்தா இல்லையே அப்படி வரத்துக்கே வாய்ப்பில்லையே அப்படின்ட்டாங்க. பட் என்னன்னு தெரியல, எல்லாம் எனக்கு அவ்வளோ வலி வலிச்சுது. அது வந்து வெளியானதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வலியே குறைஞ்சிச்சின்னு வைங்க. இது யாருமே நம்பவே மாட்டேன்னே சொல்லிட்டாங்க. பட் நம்ம ஒரு வேதனையில் கஷ்டத்தில் இருக்கோங்கும்போது ஏதாவது வழியில் எல்லாம் நம்மளுக்கு அதை லேசாக்குவாங்கிறத நான் அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. எவ்வளோதான் இருந்தாலும் அல்லாஹ் நம்ம எல்லாத்தையுமே அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு அதை லேசாக்கி கொடுப்பான். அந்த தலைவலியுமே எனக்கு அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்ததில் என் ஃப்ரெண்டு வந்து புதுசாக வீடு குடி போகிறேன்னு சொல்லிட்டு பொறையாத்துலேருந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருந்தா. அது ஒரு சண்டே அன்னைக்கு உள்ளது. பட் அந்த பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பேச முடியாமல் வீக்கத்தில் இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல. ஸோ இந்த வீக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் மழை கிளம்பிடுச்சுன்னா போக முடியாது இல்லையா. பொறையாருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். பஸ்ஸில் வெயிட் பண்ணி எல்லாம் வர்றது. மழை வந்துருச்சுன்னா போயிட்டு வர்றது சிரமமாக இருக்கும்னு சொல்லி இந்த வாரமே வந்து சண்டேயில் சாட்டர்டே வந்து நான் கிளம்பிட்டேன். போன வீக் சண்டே தான் வந்து வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் வச்சது. இது இப்போ ரீசெண்டாக நான் இந்த வீக் எடுத்த வீடியோ இது. அந்த கல்யாண வீடியோ தான் ஓல்டு வீடியோ. ஸோ நாங்கள் பொறையார் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ இந்த மரத்தில் வந்து அந்த சிமிட்டா பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து சுகருக்கு வந்து நல்லது இதில் இருக்கிற பழம் அப்படின்னு சொல்லவும் நானும் அம்மாவும் அதெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு மாதிரியான டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இதாக இருக்கும், தோல் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்களேன். இது வந்து சுகருக்கு நல்லதுன்றோடனே அம்மா வந்து பறித்து கேட்டுக்கிட்டு இருந்தா. அதில் இருக்க கொஞ்சம் பழம்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து சிமிட்டா பழம், சீனி பழம்னு 2 மாதிரி பேர் சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் காட்டுறேன் இந்த பழத்தோட இது நீங்கள் எப்படி இந்த பழத்துக்கு பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத எனக்குமே சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி பேர் இருக்குது இல்லையா. ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் என் ஃப்ரெண்டுமே வந்து அதே ஸ்ட்ரீட்டில் தான் வீடுமே கட்டியிருக்கா. ஸோ அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாள் வளர்த்துக்கிட்டே போனால் அதுக்கு அப்புறம் மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் போகிறதுல என்ன இருக்குது, அந்த கையோட போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
என் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட் ஒன்று வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் சொல்லிட்டு தான் வந்தேன், வீட்டில் இருப்பீங்களா என்னான்னு கேட்டுட்டு வந்தேன். இவன் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. ஃப்ரெண்டுமே வேணான்னு சொல்ல சொல்ல ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தா. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு பேசிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டோட பிள்ளைவ வந்து நான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வருவேன்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. நானுமே ஆசையாக தான் இருந்தேன் போகலான்ட்டு. இந்த பல்லு வலியினால வந்து பார்த்திங்கன்னா மருந்து இது பண்ணி வச்சுருந்தேன்னா பேசவே முடியாமல் வீக்கமாக இருந்துச்சு. என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா. அவள்கிட்டையுமே என்னால் பேச முடியல. மொதல் அட்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி பல்லு பிரச்சனையாக இருக்குது, நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. ஸோ அவளையுமே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். எங்கே நான் கிளம்புனது லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தான் சனிக்கிழமை கிளம்பி போயிருந்தோம். 2 வீடு 3 வீடு தான் போகிற மாதிரியா டைம் அமையுது. எல்லார் வீட்டுக்கும் போகணுன்ற ஆசை தான். பட் டைம் பத்தலை. அதனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்புறம் ஒரு சினிமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டெல்லாமே என் ஃப்ரெண்டு சுற்றி காட்டினஹா. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கிச்சன் இன்டீரியல் ஒர்க் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசினோம் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியல. ஆனால் ரொம்ப மனசுவிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்போது உள்ளூரில் ஒன்றா இருந்தோம், ஸ்கூல் படித்தோம், இது வேறு இல்லையா? இப்போது எல்லாருமே தனித்தனியாக கல்யாணம் ஆகி எல்லாம் வெளியூர் அங்கங்கே வந்துட்டோம். ஸோ எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணும்போது நேரம் போகிறது தெரியாமல் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்படித்தானே நீங்களும்? ஸோ ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு கிளம்பியாச்சு. திடீர்னு கிளம்புனா தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது வரது முடியும். நம்ம பிளான் பண்ணி ஏதாவது இது பண்ணால் சொதப்பிடும். நான் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் முடியாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வீட்டை வந்து பார்த்துட்டு பிள்ளைங்க கூடலாம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்களுமே அங்கே எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போவே வந்து 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா செத்த நேரம் சினிமா வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைய போய் பார்த்துட்டு அதோட ஊருக்கு கிளம்புறது தான் எங்களுக்கு வேலை. நிஹால் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஊர்லேருந்து ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு, நான் வரலையில் எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னென்னா அவனுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது மண்டேலேருந்து. அதாவது இன்னையிலேருந்து அவருக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்ஷால்லா எல்லாருமே துவா செய்யுங்க, பிள்ளை நல்ல விதமாக படித்து நல்ல எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க நிஹாலுக்காக. ஸோ அதனால் அன்றைக்கி அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை நான் ஹாஃப் டே இப்போ தான் ஸ்கூலுமே போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு டயர்டாகவும் இருக்குது, நீங்களே போயிட்டு வாங்க, ஈவினிங் நான் உட்காந்து தமிழ் படிச்சுக்கிறேன், எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னன்னாக்கா அந்த மரவள்ளிக்கிழங்குல ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்ல, சிப்ஸு, குச்சி சிப்ஸுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த சிப்ஸ் தான் ஃபுல்லாக வாங்கி கேட்டான். சரி ஓகே, அவனுக்கு குச்சி சிப்ஸ் அப்புறம் வந்து முறுக்கு கொஞ்சம் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த இனிப்பு சேவு பார்த்தேன் வாங்கலான்ட்டு. பட் அப்படியே கிடக்கும், சாப்பிட்டா நான் தான் சாப்பிடணும். இனிப்பு நிஹால் அவ்வளோவா சாப்பிட மாட்டான், அம்மாவும் சுகருக்கு சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால் முறுக்கு அப்புறம் வந்து அந்த குச்சி சிப்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து காராமதி மாதிரி எல்லாமே காரமாக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இந்த பேக்கரியிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே இன்னும் கடத்தெருலாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா வந்து கடையெல்லாம் வந்திருக்கு. பார்க்கவே காரைக்கால் மினி காரைக்கால் மாதிரி இருந்துச்சு ஊர், எங்கள் ஊருமே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பஸ்ஸுமே வந்துடுச்சு. ஒரு 8 மேலே இருக்கும். சரி அங்கேயே வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பசியார வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா பஸ் வந்துடுச்சு. சரி ஓகே, பஸ்ஸில் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். பாட்டு ஏதாவது போடுவாங்க பஸ்ஸில்ன்னு பார்த்தா பாட்டெலாம் எதுவுமே போடலை. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்திருந்தது. போகும்போதும் வரும்போதும் உட்காந்துட்டே தான் வந்தோம். பஸ்ஸில் வரும்போது எப்படியாவது அந்த விண்டோ சீட்டு பக்கம் உட்காந்துட்டா அது ஒரு தனி குஷி தான். ஜன்னல் ஓரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு டே டைமோ நைட் டைமோ அது வெளிச்சமோ இருந்தாலும் சரி, லைட் செட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, பகலில் வெயில் வெளிச்சமாக இருந்தாலும் சரி, அது வேடிக்கை பார்த்துட்டு வரதில் ஒரு தனி சந்தோஷம். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நிறையா வீடியோஸில் ட்ராவல் வீடியோஸில் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வர்றது பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக காரைக்கால் வந்தாச்சு. வந்துட்டு ஒரு கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ கிரேவி 65 என்னென்னமோ
ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க எல்லாம் நல்லாயிருக்கு. பட் சாப்பிட்டா எல்லாமே சரியாக வராது. பரோட்டா மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம காரைக்கால் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஜாய்ஸ் அரோமா அப்படிங்கிற ஷாப் தான் இது. இங்கே வந்து பரோட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்கும். நல்லா பெரிய சைஸில் இருக்கும் பரோட்டா. சாஃப்டாகவும் இருக்கும். அழுத்தமாக ரப்பர் மாதிரி இருக்காது. அதனால் எப்போவுமே நாங்கள் இங்கே தான் வாங்குறது. நிஹால் இந்த கடையில் தான் எப்போவுமே பரோட்டா வாங்கிட்டு வருவோம். நாங்கள் அதனால் இங்கேயே வாங்கிக்கிட்டாச்சு. ஒரு பரோட்டாவோட ரேட் எவ்வளோ என்னன்னு தெரியல. 12 ருபீஸா 15 ருபீஸான்னு தெரியல. பட் அதுக்கு ஒர்த்து தான். நல்ல பெரிய சைஸ் பரோட்டா வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஷால்லா அடுத்தது இன்னொரு விளாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.